ஷேர் மார்க்கெட்டில் இந்த 2020க்கு மேலே நான் வந்து ஒரு 2004லேருந்து மார்க்கெட்டில் இருக்கேம்மா. 2004 எல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் வந்து இந்த அளவு ஸ்கேம் கிடையாது. இருக்கும் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா கேள்விப்பட்டிருக்கேன். ஹர்ஷத் மேத்தா பார்த்துருப்பீங்க 1992ல். யூடியூபு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் கூட நீங்கள் உள்ளே போய் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய லிங்க் எல்லாம் பயன்படுத்தி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இப்போ நீங்கள் வியூ பண்ணும்போதே உங்களுக்கு என்ன தேவைங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக உங்கள் மொபைலில் கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். ஒரு இதை நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கன்னா அதை பற்றி இது நீங்கள் கேட்காமலே வர ஆரம்பிக்கும். அந்த டப்பா மார்க்கெட் அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்படும். என்னது மேம் அந்த டப்பா மார்க்கெட் அப்படின்னு? ஸோ இந்த டப்பா மார்க்கெட் அப்படிங்கிறது அடுத்த மோசமான ஒரு கான்செப்ட். ஸோ அந்த மாதிரிலாம் யாரும் கேட்டாலுமே பேங்க் பேர்லயே மோசடி, வீட்டுக்கு நான் ஒரு ஆள் அனுப்புவேன்னு சொல்லி த்ரெட்டனிங் பண்றாங்க. போலீஸ் வருவாங்க, அந்த மாதிரிலாம் த்ரெட்டனிங் பண்ணுவாங்க. அதுவும் இந்த மாதிரி மொபைல் மூலமா கூப்பிடுவாங்க. எல்லாருமே பயங்கரமான ஃப்ராடுங்க. வர சொன்னா தாராளமா வர சொல்லுங்க. எந்த ஸ்டேஷன் வரணும்னு கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வாட்ஸ்அப் பிசினஸ் குரூப் லிங்க்ல ஆட் பண்ண சொல்லி வருதா, முதல்ல அதை பிளாக் பண்ணிட்டு வெளில வந்துருங்க. இன்ஸ்டாகிராம்லையும் கொடுக்குற எல்லாத்துலேயும் வரது எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணி வைப்போம், சும்மா போட்டு வைப்போம். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்களுடைய மொபைல் மூலமாக உங்களுடைய தகவல்களை தப்பா போட்டேன் எனக்கு அனுப்பிவிடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நபராக இருந்தால் அனுப்புங்க. இப்படி அன்னோன் பர்சன் அப்படின்னா அவங்க நேராக வந்து வாங்கிட்டு போக சொல்லுங்க. நான் பண்ண மாட்டேன், உறுதியாக மறுத்துடுங்க. ஏன்னா மறுபடியும் அதை ஹேக் பண்ணுறதுக்காக தான் அதை கேட்குறாங்க. ஸோ ஒரு 1000 ரூபா போட்டுட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் உள்ள சும்மா மொபைலில் கேட்கறத வச்சுலாம் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்னை ஏமாத்திட்டாங்க வச்சுட்டாங்கன்னு கதறுனா அதுக்கு காரணம் யாரு? இந்த மாதிரி ஏமாத்தப்படுறதுக்கு காரணமே நாம தான். ஷேர் மார்க்கெட்டில் பணம் பண்ணி 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா டபுள் ஆக்கலாம்னு சொல்றதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ட்ரேடிங் இன்னும் சுத்தம். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும். ரெட் நூல் நாங்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எக்கனாமிஸ்ட் தர்மஸ்ரீ மேடம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ நீங்க வந்து இந்த ஷேர் மார்க்கெட்ஸ் இதுக்குள்ளெல்லாம் நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்டிருந்தேன். இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ முன்னாடிலாம் நம்ம நியூஸ்ல பார்த்தது என்னன்னா ஜென்ரலா அந்த விமனா இருக்கட்டும் இல்லை மென்னா இருக்கட்டும் ஜாஸ்தி இந்த நகைச்சீட்டு ஏதாவது ஒரு கம்பெனியை நம்பி காசு போட்டுருவாங்க, பண்டு போட்டுருவாங்க. அதில் நிறைய ஏமாற்றங்கள் வருது நியூஸ்ல பார்த்துருந்தோம். இப்போ சமீபத்தில் வந்து இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்லையுமே நிறைய ஸ்கேம்ஸ் முக்கியமாக பெண்களை சுற்றி நடக்குது அப்படிங்கிறத கேள்வி பண்ண முடியுது. ஈவன் இப்போவுமே வந்து செபியோடைய சேர்மேனுமே இதை பற்றி ஓப்பன் பண்ணி பேசியிருந்தாங்க. நீங்கள் இதுக்குள்ளே இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் நிறைய பார்த்துருந்துருப்பீங்க. அதை பற்றி எங்களுக்கு ஃபியூவர் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு இடம். அதுதான் ஆரம்பத்தில் ஆரம்பித்தது அதுக்கு தான். அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டை மானிட்டர் பண்ணுறதுக்கு ரெகுலேட்டிங் அத்தாரிட்டி இருக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி பேங்கிங்க்கு கண்ட்ரோல் அத்தாரிட்டி யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டுக்கு நீங்கள் சொன்ன செபி அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷன் 1992 தான் நிறுவப்பட்டது. அப்புறம் அவங்கள வந்த பிறகு தான் எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், டிமெட்டு, பேன் கார்டு, டேக்ஸ் பே பண்ணுறது இன்றைய தினம் வரைக்கும் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன்ஸ். ஷேர் மார்க்கெட்டுக்கு மட்டுமல்ல, மியூச்சுவல் ஃபண்டுக்கும் கூட. ஸோ இந்த ஷேர் மார்க்கெட்டில் இந்த 2020க்கு மேலே நான் வந்து ஒரு 2004லேருந்து மார்க்கெட்டில் இருக்கேம்மா. 2004 எல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் வந்து இந்த அளவு ஸ்கேம் கிடையாது. இருக்கும் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா கேள்விப்பட்டிருக்கேன். ஹர்ஷத் மேத்தா பார்த்துருப்பீங்க 1992ல். ஸோ இந்த மாதிரி அவர் தான் அந்த ஷேர் மார்க்கெட்லேருந்து ஒன்று வெளில கொண்டு வந்து காமிச்சது. ஸோ அதனாலேயே ஷேர் மார்க்கெட்டில் வந்து எப்போதுமே ஸ்கேம் தான், அதனால் நான் வந்து வரவே மாட்டேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து எப்போதும் நம்ம பணத்தை வந்து கீழ் பண்ணிடும், அழிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல லாபகரமாக பார்த்தவங்களும் அப்படின்னா மார்க்கெட் இருக்கவே இருக்காது. இந்நேரம் மார்க்கெட் இல்லாமலே போயிருக்கும். எல்லாருமே அதை வெறுத்து ஒதுக்கி இருந்தாங்கன்னா, இக்னோர் பண்ணியிருந்தாங்கன்னா மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டுங்கிறது இல்லாமலே போயிருக்கும். ஆனால் ஷேர் மார்க்கெட் பல புதிய பரிணாமங்களோட வளர்ந்து கொண்டே தான் இருக்குது. அப்போ இதில் மார்க்கெட்டில் பணம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, பணத்தை விடுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ நேற்றைய தினம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது நாங்கள் உடனேலாம் ஷட் டவுன் பண்ண முடியாது. இதில் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு ஒரு டைப் ஆஃப் ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் ட்ரேடிங் இருக்குது. அதை எஃபண்டெல்லாம் நாங்கள் ஷட் டவுன் பண்ண முடியாது. அதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அதில் உள்ள ரிஸ்க் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. ஸோ ஒரு கவர்மெண்ட்டால் என்ன பண்ண முடியாது, அதை வேண்டான்னு சொல்லி நிறுத்த முடியாது. அது ஒரு டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்டு, அது ஒரு ப்ரைஸ் மூவ்மெண்ட்டுக்கெல்லாம் அது ரொம்ப தேவையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அப்போ ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது நிச்சயமாக நம்மளுடைய இந்தியன் எக்கானமியோட ஒரு பேரோமீட்டர். அப்படி இருக்கும்போது அதில் பயன்படுத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்களை 2020க்கு மேலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டுன்னு ஒரு பேரை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்கம்மா, உடனே என்ன வேணாலும் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. அவங்க அது மார்க்கெட்டில் என்ன எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறாங்களா, அவங்களுடைய பேக்ரவுண்டு என்ன, அவங்களுடைய ப்ரொஃபைல் என்ன, எத்தனை பேருக்கு அவங்க ப்ராஃபிட் காமிச்சிருக்கிறாங்க, அந்த ஷீட்டு என்ன, அவங்க ரெஜிஸ்டர்டு பர்சனா, ஏன்னா செபியில் ரெஜிஸ்டர்ட் பர்சன் ஆயிருக்கணும். ஸோ செபி சேர்மன் நீங்கள் சொன்ன மாதிரி என்ன சொல்லியிருக்காரு, நிறைய வெப்சைடு க்ளோன்டு வெப்சைடு மூலமாக பண்ணுறாங்க. தர முடியாத அளவுக்கு ஒரு கிளைம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 1,00,000 ரூபா போட்டிங்கன்னா ஒரு மாத முடிவுலேயே 1,00,000 ரூபா, ஒரு வருஷத்துலேயே உங்களுக்கு டபுள், இந்த மாதிரி சொல்கிறவங்க, அன்ஆத்தரைஸ்டு ஏஜென்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய பேர்களால் இந்த பிரச்சனைகள் நடக்குதுன்னு நம்ம சேர்மனே வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஷேர் மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நிறைய நம்ம மொபைலில் எடுத்தாலும் இன்ஸ்டாகிராம் பார்க்காத ஆளுகளே கிடையாது. ஸோ யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் கூட நீங்கள் உள்ளே போய் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய லிங்க் எல்லாம் பயன்படுத்தி 1,00,000 ரூபா, அவங்களுக்கு நிறைய கடன் இருக்கும். அந்த மாதிரி மக்களை நோக்கி தான் அது போகிறது. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இப்போ நீங்கள் வியூ பண்ணும்போதே உங்களுக்கு என்ன தேவைங்கிறதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக உங்கள் மொபைலில் கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு இதை நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கன்னா அதை பற்றி இது நீங்கள் கேட்காமலே வர ஆரம்பிக்கும். இன்னும் சில பேர் உங்களை கூப்பிடவே ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ஒன்றும் யார்கிட்டையும் நீங்கள் ஃபோன் பண்ணி கூட பேசலை, எப்படி அவங்க உங்களை கூப்பிட்றாங்க, உங்களோட அங்கே டேட்டா போயிடும். இவங்க தேடுறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால தான் நீங்கள் கோல்டு பற்றியோ சில்வர் பற்றியோ நீங்கள் ஏதோ விஷயத்தை தேடுறீங்க அப்படிங்கும்போது அந்த ஃப்ராடு கோஷ்டி பேருக்கு நேராக உங்களை நேரடியாகவே அப்ரோச் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் ஆமாம் நானும் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கும்போது நீங்கள் வெள்ளந்தியாக சொல்ல போக, உங்கள்கிட்ட இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இந்த மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, இந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இவ்வளோ பணம் வரும் அப்படி சொல்லலாம். இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, பாருங்கள் கோல்டு சில்வர்லாம் எப்படி போயிட்டுருக்கு, நீங்கள் பண்ணிங்கன்னா அடுத்த வருஷத்தில் டபுள் ஆகிடும். உடனே இவங்க தங்கள் கையில் உள்ள காசெல்லாம் போட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நெருக்கடி, நிறைய கடன் வச்சுருப்பாங்க, அந்த கடன்லாம் ஒரே நாளில் தீர்த்தரலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கும்போது இந்த ஆளுங்கள்லாம் வந்து கரெக்டாக உள்ளே வந்து சேரும்போது என்ன பண்ணிடுறாங்க, அந்த பணத்தை அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டா வேறு எந்த பேச்சுமே இருக்காது. அதே நீங்கள் மற்ற மார்க்கெட்டுன்னு சொல்லி பாருங்களேன், என்ன ஏதுன்னு கொஞ்சம் கேள்வியாவது கேட்பாங்க. ஆனால் நாங்கள் உங்கள் பணத்தை ஷேர் மார்க்கெட் தாங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான், வேறு எந்த கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க, உடனே பணத்தை கொடுத்துருவாங்க. ஸோ மக்கள் வந்து என்ன, ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஆதி காலத்துலேருந்து தெரிந்த ஒன்று, விளம்பரம் இல்லாமல் தெரிந்த ஒன்று. ஸோ அதில் நான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டா உடனே பணத்தை ஈஸியாக கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அதுதான் இங்கே ஃபேக்டே. ஸோ உங்களோட பணத்தை வாங்கி யாரும் மார்க்கெட்லலாம் இன்வெஸ்ட் பண்ணலை, அவங்க ஸ்பெக்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா, இங்கே வாங்கிட்டு அங்கே கொடுக்கறது, அடுத்து வரும்போது கொடுக்கறது. ஒரு ஸ்டேஜில் அந்த செயினை என்ன பண்ணிடுவாங்க, கட் பண்ணிட்டு கிளம்பி ஓடிடுவாங்க. கம்ஃபர்டபுளான அமௌண்ட் சேர்ந்துடும். உதாரணமாக நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள்ட்ட வந்து 1,00,000 ரூபா பணம் கொடுக்குறீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு 10% ரிட்டர்ன் கொடுக்குறேன் அப்படின்னா 10,000 ரூபாய் மாதத்துக்கு 10% ரிட்டர்ன் கொடுக்குறேன். அப்போ பாருங்கள் 10 மாதத்துலேயே உங்கள் பணம் வந்துருமே உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. உடனே இவங்களும் ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1,00,000 ரூபா கொடுப்பாங்க. கரெக்டாக அந்த மாதம் முடிஞ்சோன்னா 10,000 ரூபா அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். உடனே இவங்க என்ன நினைப்பாங்க, சொன்னபடி செஞ்சுட்டாங்கப்பா, 10,000 ரூபா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2வது மாதம் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. 2வது மாதமும் 10,000 ரூபா கரெக்டாக வந்துடும். உடனே அவங்களுக்கு அவங்க மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடும். 2 மாதத்துலேயே பெரிய நம்பிக்கை வந்துடும். 20 வருஷமாக கூட இருக்கவங்களை கூட நம்ப மாட்டாங்க, அந்த 2 மாதத்தில் அவங்க நம்பிடுவாங்க. நம்பிட்டு 3வது மாதம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று எக்ஸ்ட்ரா இன்னொரு ஆளை சேர்த்து விடுவாங்க. இதை பற்றி கண்டிப்பாக வீட்டில் யார்ட்டாவது பேசியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, அவங்கள கொண்டு வந்து இதில் சேர்த்து விட்ருவாங்க. இன்னொரு புது ஆள் சேருவாங்க. உடனே இவங்க புது ஆள் சேர்ந்தோன்னா இன்னும் 10,000க்கு உங்களுக்கு இன்சென்டிவ் வேறு. நீ ஒரு புது ஆள் சேர்த்தியா, இந்த உனக்கு 1000 ரூபா அப்படின்னு எக்ஸ்ட்ரா வேறு. உடனே ஒரு 1000 ரூபா கையில் கிடைக்குதா, இன்னும் 4 பேரை அவர் சேர்ப்பார். இப்படியே அந்த செயின் தொடர ஆரம்பிக்கும். அடுத்து என்ன பண்ணுவார், 1,00,000 ரூபா போடுறதுக்கு கரெக்டாக கொடுத்துட்டாங்களே, அப்போ நம்ம இன்னும் ஒரு 5,00,000 ரூபா போடுவோம்னு இவரே பேட பண்ணுவார். எக்ஸ்ட்ரா ஒரு 5,00,000 ரூபா உள்ளே கொடுக்குறாரு. ஆனால் இப்படியே சேர ஆரம்பிக்கும். அவங்களுக்கு பணம் இப்படி கை மாற்றி 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 கொடுத்துக்கிட்டே வருவாங்க. ஒரு ஸ்டேஜில் 100 பேர் யோசிச்சு பாருங்கள், 100 பேர், 200 பேர், 500 பேர்னு சேர்ந்துருவாங்க. இன்னும் 1000 பேரில் அப்படி சேர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்கள்ட்ட பல கோடிகள் இருக்கும். சரிங்களா. ஆனால் அந்தளவு கோடிகளை தாண்டின உடனே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. உங்களுக்கு 10,000 கொடுத்தாங்களே, கொஞ்சமாவது நீங்கள் யோசிக்கலாம்ல. உங்கள் 1,00,000 ரூபாயே 10 மாதம் 10,000 உங்களுக்கு கொடுக்கலாமே. அது ஒன்று அவங்க வேறு எதாவது இன்வெஸ்ட் பண்ணி அந்த ரிட்டர்ன் எடுத்து உங்களுக்கு கொடுக்கல. உங்கள் பணத்தையே 10 மாதத்துக்கு 10,000 பிரித்து கொடுக்கலாமில்ல. நீங்கள் அந்த 10 மாதத்துக்கு கூட அவங்க நீங்கள் டைம் கொடுக்கல.
நீங்கள் அதுக்குள்ளாட்டுமே பெய்டப் பண்ணுறீங்க, இன்னும் 4 பேர் சேர்க்குறீங்க, இது பத்தாததுக்கு அவங்க மார்க்கெட்டிங் மூலமாக நிறைய அட்வர்டைஸ் மூலமாக ஆள் சேர்ப்பாங்க. அப்போ என்ன ஆகுது இந்த இடத்துல? ஸோ ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டா இந்த மாதிரி தாராளமாக பணம் கொடுக்கறதுக்கு எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு டைம் இருக்காது, எஜுகேஷன் அந்த அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பணம் இருக்கும், அதை பெருக்கிறதுக்கான வழி தெரியல. இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட கொண்டு வந்து கொடுத்தோன்னே இவங்க இப்படி கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சோன்னே பல்காக கொடுத்து 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 அதுக்கப்புறமா அதை வெளில கூட ஈவன் சம்படி சார் வெளில கூட சொல்ல மாட்டாங்க. வீட்டில் உள்ளவங்க தெரியாமல் கூட இந்த வேலையை மனைவிமார் கணவனுக்கு தெரியாமல் பண்ணுறது, கணவன் மனைவிக்கு தெரியாமல் பண்ணுறது, அவங்க வீட்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு கூட தெரியாமல் பண்ணுறது. இதை பார்த்தா பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க சமீபத்தில் கூட. ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பணத்தில் அந்த மாதிரி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க அங்கே பணத்தை வைக்கணும். அந்த பணத்தை எடுத்து இவர் இங்கே இந்த சைடு, அப்போ இந்த பணம் இங்கிட்டு வரலன்னா அங்கே அவர் கொடுத்தா ஆகணும். இதுக்கு பயந்து தற்கொலை முயற்சி, தற்கொலை பண்ணிக்கிறதுலாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு பக்கத்தில் ஒருத்தர் வந்து நாமளும் நினச்சி பாருங்கள், உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஒரு கடன் கேட்டால் கொடுப்போமா? எவ்வளோ யோசிக்கிறீங்க? கடனை கொடுப்பாரா மாட்டாரா, அவருக்கு பேக்ரவுண்ட் இருக்குதா இல்லையா, எவ்வளோ யோசிக்கிறோம். ஆனால் ஒருத்தர் 1,00,000 ரூபா கொடுத்தா நான் அவனுக்கு 10% கொடுக்குறேன்னு சொல்லிட்டா உடனே இம்மீடியட்டாக எந்த விதமான யோசனையும் இல்லாமல் கொடுப்பதற்கு இங்கே பல பேர் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு தான் செபி சேர்மனே சொல்லியிருக்காரு, அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும், எஜுகேஷன் ப்ரோக்ராம் நிறைய நடத்துகிறோம், நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவு சொல்கிறோம். ஆனால் அது நிறைய பேருக்கு ஈவன் ரூரலில் இருக்க பீப்புளுக்கெலாம் இப்போ இந்த ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அவங்க அதை பற்றிலாம் தெரிஞ்சிக்காம பணம் வந்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறாங்க. ஸோ முதல்ல யாரும் இந்த அளவு ரிட்டர்னை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அவங்கள்ட்ட பணம் இருக்குது, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க வைக்கிறாங்கன்னா அவங்களே பண்ணிக்கலாமே. உங்களுக்கு அதை பறிக்க தர வேண்டிய அவசியம் என்ன? அதை முதல்ல யோசிக்கணும். சும்மா செய்ய வேண்டிய இதை பத்தாததுக்கு இல்லை எக்ஸ்ட்ரா கமிஷன் சார்ஜஸ்ஸு, அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்ன்னு தனியாக வேறு வாங்கிக்குவாங்க. அதான் இங்கே பெரிய பியூட்டி. ஸோ அதனால் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆரம்பத்தில் பேப்பரில் இருந்துச்சு, அப்போல்லாம் அவங்களுக்கு கஷ்டம். இப்போ மொபைல் வந்த பிறகு ரொம்ப ஈஸி. ஸோ கவர்மெண்ட் வெப்சைட்லாம் இருக்குது. உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பணமே இல்லாமல் நீங்கள் ரெகுலராக ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். அதை விட்டுட்டு அடுத்தவங்களுடைய பேச்சை நம்பி இல்லை அடுத்தவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து பண்ண சொல்கிறது அப்படிங்கிறது எப்போதுமே ஆபத்தானது தான். அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இதை தவிர இன்னுமே நிறைய ஸ்கேம்ஸ் எவ்வளவோ சொல்லிட்டு போகலாம். அந்த டப்பா மார்க்கெட் அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்படும். என்னது மேம் அந்த டப்பா மார்க்கெட் அப்படின்னா? இந்த மாதிரி ஒரு நிறைய இப்போ வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்கம்மா. அதுவும் ஃபுல்லாக நார்த் இண்டியன்ஸ் தான். அதாவது மார்க்கெட்டில் லிஸ்டட் ஆகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் லிஸ்டட் பட்டியலிடப்பட்ட கம்பெனிகள் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரைமரி மார்க்கெட் வழியாக வந்து செகண்டரி மார்க்கெட்டில் வந்து உள்ள என்ட்ரி ஆகி எல்லாம் பண்ணுறது. மார்க்கெட்டில் வாங்கிறதுக்கு பதிலாக அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்துட்டா அவங்க அந்த கம்பெனி ஷேரை வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க டிமெட் அக்கௌண்ட்டெல்லாம் வச்சுருப்பாங்க. அதான் நம்ம சொன்னேன், 1,00,000 ரூபா கொடுத்தோம் அப்படின்னா அவங்க உடனே அந்த மாத கடைசியிலேயே 50,000 ரூபா கொடுப்பாங்க. உடனே ஆஹா 1,00,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணோம் பாருங்கள், மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி, அதுவும் டெரிவேட்டிவ் மார்க்கெட்டு இந்த மாதிரிலாம். ஸோ இந்த டப்பா மார்க்கெட் அப்படிங்கிறது அடுத்த மோசமான ஒரு கான்செப்ட். ஸோ அந்த மாதிரிலாம் யாரும் கேட்டாலுமே தயவு செய்து அதெல்லாம் கவர்மெண்ட் அங்கீகரிக்கிறதும் கிடையாது, அப்படிலாம் பண்ணவும் கூடாது. ஸோ அந்த மாதிரி யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா தயவு செய்து அவங்கள வந்து அவங்க ஃபோனே எடுக்காதீங்க. நான் நம்மள்ட நேரலுக்கும் சொல்கிறது என்னென்னா, அன்வான்டான குரூப்பு அதே மாதிரி தான் வாட்ஸ்அப் குரூப்பு நிறைய பார்த்தீங்கன்னா அவர் அன்னோன்லேருந்து உங்களை ஆட் பண்ணியிருப்பாங்க. அவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் இருப்பாங்க, 1000 பேர் இருக்க குரூப்பில் உங்களுக்கு ஒன்று சேர்த்துருப்பாங்க. ஸோ அது நமக்கு தெரியாத குரூப்பு தானே. அதில் என்னென்னமோ பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன பேசிகிட்டு இருப்பாங்க? ஷேர்ஸ் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒருத்தங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண, நான் போன வாரம் இன்வெஸ்ட் பண்ணினேன், 3 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணேன், இந்த வாரம் வந்து 30,000 ரூபாய்க்கு லாபம் பண்ணிருக்கேன், இப்படி அவங்க ஆளுங்களே வச்சு பேச வச்சுட்டு இருப்பாங்க. சரிங்களா? 10-15 பேர். இதில் பத்தாவதுக்கு இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா பேங்க் பேர்லேயே மோசடி. இப்போ உதாரணமாக ஆக்சிஸ் ஒருத்தர் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சொல்கிறார், அதில் ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ்ன்னு தான் சொன்னாங்க, ஆக்சிஸ் பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க ஆக்சிஸில் தான் எல்லாமே பண்ணுறாங்க, நான் ஆக்சிஸ் பேங்க்குன்னு நினச்சி நம்பி பண்ணினேன் அப்படின்னு சொன்னார். ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ்னே அவங்க லோகோ முதற்கொண்டு பேங்க்கோட அதே லோகோ, அந்த ரெட் கலர் லோகோவை பயன்படுத்தி அதில் இருக்குது. உடனே வேறு ஆக்சிஸ் பேங்க் தானே, ரிலையபிள் தானே, அது மூலமாக நான் பண்ணுறேன்னு நினச்சிட்டு நான் பணமெல்லாம் நான் பே பண்ணேம்மா. ஆனால் அவங்க மறுபடியும் என்கிட்ட பணம் கட்ட சொல்லி கேட்டாங்க. அப்படிலாம் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்களே சார் அப்படின்னு. அதுக்கப்புறமாக அதை நீங்கள் முதல்ல ஆக்சிஸ் பேங்க் தானே, நீங்கள் போய் நேராக போய் ஆக்சிஸ் பேங்க்கில் கேளுங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்காரங்க பதறாங்க, இது எங்கள் லோகோ தான், ஆனால் இது நாங்கள் கிடையாது, எங்களோடது ஆக்சிஸ் கேபிட்டல் செக்யூரிட்டிஸ் எங்கள் பேர், வெறும் ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் இல்லை,
இது எங்களோடதே இல்லை, உங்களுடைய பேன் கார்டு இங்கே எங்களுக்கு ரெஜிஸ்டரே ஆகலை அப்படிங்கிறாங்க. அப்போ அது ஃபேக்கான ஒரு புரோக்கர், ஒரு அப்ளிகேஷன் புரோக்கர். ஸோ அதனால் டீமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதும் கூட நேரடியாக இன் பர்சன் போங்க. இந்த மாதிரி அதுவும் சின்ன பிள்ளைங்க உங்களை மாதிரி ஏஜில் இருக்கவங்கெல்லாம் அப்ளிகேஷனில் உடனே எல்லாமே, ஏன்னா இப்போ எலக்ட்ரானிக் கேஒய்சி, அதனால் உங்களோட பேன் ஆதார் கொடுத்தோன்னே அக்கௌண்ட் ஓப்பனிங். சரிங்களா? அது உண்மையிலே அது வந்து ஃபேக்கான செபி சேர்மன் சொல்லியிருக்காரு, ஃபேக் அப்ளிகேஷன்ஸ். அதே மாதிரி யாருக்கும் பணம் கட்டுறது கூட இப்போ கியூஆர் கோட்லலாம் அந்த ரைட் சிம்பிள்லாம் கொடுக்குறோம், அதுதான் ஒரிஜினலான கியூஆர் கோடு. அந்த ரைட் சிம்பிள்லாம் இல்லாதவங்களுக்கு பணத்தை அனுப்பாதீங்க. கியூஆர் கோடு கொடுத்தோன்னா பணத்தை அனுப்பிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தனிப்பட்ட இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டுக்கெல்லாம் பணத்தை அனுப்பக்கூடாது. ஒரு டிமெட் அக்கௌண்ட்னா அதுக்கு ஒரு கம்பெனி பேரில் தான் அது இருக்கணும். ஒரு இண்டிவிஜுவல் பேர்ல எல்லாம் இந்த டப்பா மார்க்கெட்லலாம் 10-15 அக்கௌண்ட் கொடுப்பாங்க, அதுலெல்லாம் நீங்கள் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இதெல்லாமே வந்து இது எப்படி நீங்கள் ட்ராக் பண்ணுவீங்க? நாளை பின்ன கம்ப்ளைண்ட்ஸ்னா இதை கொண்டு போய் கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு செபியில் கொடுத்தா கூட கொஞ்சமாவது யோசனை பண்ண மாட்டீங்களான்னு அவங்க திருப்பிட்டு கேட்பாங்க நம்மக்கிட்டேயே. ஸோ அதனால் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் சொல்லும்போது அப்ளிகேஷன்ஸுமே இப்போல்லாம் ஃபேக் அப்ளிகேஷன்ஸ் நிறைய வருது. அதுவும் பேங்க் சிம்பிள் போட்டு நல்ல ரிலேபிளான அப்ளிகேஷன்ஸ் அப்படிலாம். நீங்கள் நேராக பேங்க்குக்கே போங்க, பேங்க்லலாம் இதுக்கெல்லாம் தனியாக இப்போல்லாம் ஆளுங்களே இருக்கிறாங்க. இது உங்களோடது தானா, நான் இதில் போய் அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணலாமா அப்படிங்கிறத கேட்டுட்டு, ஏன்னா நம்ம பணம் அதில் போட போகிறீங்க. இது ஜஸ்ட் லைக் வீட்டில் உட்காந்து புக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, சினிமா டிக்கெட் இல்லை. நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் மூலமாக பண்ணுறதுக்கு நீங்கள் 5000 ரூபாய் 10,000 ரூபான்னு போட போகிறீங்க. அதை இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் வேறு வச்சுக்க போகிறீங்க. அந்த அப்ளிகேஷனுக்காக ஓயிட்டா என்ன பண்ணுவீங்க? அதனால தயவுசெய்து இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வழியாக உடனடியாக ஏன்னா இந்த மாதிரி ஃபேக் அப்ளிகேஷன்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ இவங்களும் ஒரிஜினல் நம்பி இது அடுத்த ஸ்கேம்மா. இப்போ அவரால் அந்த பணத்தை மீட்டவும் முடியல. ஈவன் நீங்கள் செபியில் கொண்டு போய் அப்ளிகேஷன் கொடுக்கணும், அடுத்து சைபர் கிரைம்லேயும் நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கணும். அது மட்டும் கிடையாது, இப்போல்லாம் இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு நான் ஒரு ஆள் அனுப்புவேன்னு சொல்லி த்ரெட்டனிங் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து பணம் கட்டுங்க, நம்ம பணம் ஏற்கனவே பாதி பணத்தை வாங்கியிருப்பாங்க லட்சக்கணக்கில், இதில் பார்த்தா அதுக்கு நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா பணம் கட்டணும். ஏன்னா அவங்க நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு நீங்கள் பயந்த சுபாவம் இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட பணமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்ன பண்ணுவாங்க, நான் உங்கள் வீட்டுக்கு அனுப்ப போகிறேன் ஆள், நீங்கள் வந்து பணத்தை கொடுக்கலன்னா உங்கள் வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆள் வருவாங்க அப்படின்னு சொல்கிறது. இல்லாட்டினா போலீஸ் வருவாங்க, அந்த மாதிரிலாம் த்ரெட்டனிங் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்போவுமே பயப்படாதீங்க. போலீஸாக இருந்தாலும் சரி, இது மாதிரி அவங்க ஃப்ராடு, நீங்கள் தாராளமாக அவங்கள வர சொல்லுங்கள். நம்மக்கிட்ட நம்ம குற்றம் புரிஞ்சாதான் நம்ம பயப்படணும். லேடிஸாக இருந்தாலும் அப்படி தான். இந்த மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுறேன், அவங்க வேறு யார் நம்மளை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு? போலீஸு, லாயர்ஸு, இதெல்லாம் பார்த்து பயப்படுறக்கூடிய காலம் இது கிடையாது. அதெல்லாம் 80s 90s தான். அதுவும் இந்த மாதிரி மொபைல் மூலமாக கூப்பிட்றவங்க எல்லாருமே பயங்கரமான ஃப்ராடுங்க. வர சொன்னால் தாராளமாக வர சொல்லுங்கள். எந்த ஸ்டேஷன் வரணும்னு கேளுங்க, அதுக்கப்புறம் உங்களை கூப்பிடவே மாட்டாங்க. நான் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதை விட்டுட்டு அவங்களுக்கு பயந்து போய் நீங்கள் பணத்தை கட்டுறதுனால தான் அவங்க இன்னும் இந்த மாதிரி துணிகர செயலை அதிகமாக செஞ்சுட்டே வர்றாங்க. ஸோ போலீஸ்னால் என்னென்ன உடனே பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஸோ விமன்ஸும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி உங்களுக்கு த்ரெட்டனிங் கால் வருது அப்படின்னா வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கண்டிப்பாக யார்கிட்டயாவது நீங்கள் ஷேர் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸோ இல்லை உங்கள் டீச்சர்ஸோ யாருமே இல்லையா, நீங்கள் எங்கேயா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்கல்ல, அந்த பேங்க் மேனேஜர்ஸை இப்படி யார்கிட்டையாவது போய் நேரடியாக நீங்கள் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒருத்தவங்க மிரட்டுறாங்க, என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஒரு சிலர்கிட்ட இருந்து உங்களுக்கு நல்ல அட்வைஸ் கிடைக்கலாம். அதை விட்டுட்டு உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை பயந்து போய் பணம் கட்டி ஒரு ஸ்டேஜில் பணம் கட்ட முடியாத நிலையில் வரும்போது வெளில சொல்கிறதை காட்டிலும் ஆரம்பத்திலே சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த பணமும் சேஃப் ஆகும், உங்களை அனாவசிய மன உளைச்சலும் உங்களுக்கு சேஃப் ஆகும். ஸோ அதனால் ஷேர் மார்க்கெட் மூலமாக மட்டும் இல்லை, நிறைய ஃபினான்ஷியல் க்ரைசிஸும் நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம சைபர் க்ரைமும் அதே மாதிரி தான். நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அவங்க விழிப்புணர்வு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. பயப்படாதீங்கன்னு பேப்பரில் கொடுக்குறாங்க, அவங்களும் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. ஆனால் மக்களை பொறுத்த மட்டும் அவங்களுடைய அதீத ஆசை அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி போய் ஏமாறுவதற்கு காரணமாக இருக்குது. அதனால் ஒருத்தர்கிட்ட கடன் கொடுத்தா நீங்கள் எந்த அளவு யோசிப்பீங்களோ அதே மாதிரி தான் ஒருத்தர்கிட்ட நீங்கள் பணத்தை கொடுக்க போகிறீங்க. அப்போ அதை பற்றிய எல்லா தகவல்களும் உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் நீங்கள் பணத்தை கொடுத்தால் அதுக்கான தண்டனை தான் அவங்க எடுத்துகிட்டு ஓயிட்டு போகிறது. அதையும் ஹெவியாக கொடுக்கும்போது அது உங்களை பெரிய லெவலில் பாதிக்குது. அவங்க எப்போதுமே இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க எல்லாருமே மார்க்கெட்டோ இல்லை மற்ற ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் பண்ணுறவங்க, ஃப்ராட் தர பண்ணுறவங்கெல்லாம் முதல்ல சின்னதாக தான் ஆரம்பிப்பாங்க. சின்னதாக போட்டு உங்களுடைய அந்த மென்டாலிட்டி என்ன,
உங்களுடைய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் முதல்ல கண்டுபிடிப்பாங்க. உடனே அவங்க நல்லவங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. சின்ன மீனை போட்டு பெருசாக பிடிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கிறதுனால அதெல்லாம் பார்த்து மயங்கிடாமல் ஒரிஜினலாக உண்மையாகவே அவங்க என்ன யார் ஆத்தரைஸ்டு பர்சனாக நிறைய செபி ரெஜிஸ்டர்ட் பர்சன்ஸ்லாம் இருக்கிறாங்க. நேரடியாக நீங்கள் நேராக எல்லா இடத்துக்கும் நேராக போங்க, அங்கே உட்காந்து பாருங்கள். அதுக்கப்புறமாவும் சிறுக சிறுக பணம் கொடுத்து அந்த ரிட்டர்ன்ஸ்லாம் எப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் எப்போதுமே ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் அந்த ஓனாக இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. அதனால தான் மியூச்சுவல் ஃபண்டே கொண்டாங்க. உங்களுக்கு தான் ஓனாக பண்ண தெரியல, இப்போ அதுக்கு தான் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டு. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டு அப்படிங்கிறது தனிநபர்கிட்ட கிடையாது, அது ஒரு ஆர்கனைசேஷன்ஸு. ஸோ பெரிய பெரிய HDFC, ICICI, ஆக்சிஸ், SBI, ஸோ இவங்கள்ட்ட நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டாக உங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போடணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உலா வந்துட்டுருக்கு. நேரடியாக மியூச்சுவல் ஃபண்டுக்கு போயிருங்க. SBIயில் போய் கேட்டிங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டு அந்த மேனேஜர் அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க சஜஷன் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு நீண்ட கால அடிப்படையில் நல்ல லாபத்தையும் கொடுக்கும், சேஃபாகவும் இருக்கும். நாளை பின்ன நமக்கு பயந்துட்டே இருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி குறுகிய காலத்தில் அதிக லாபம் தரேங்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையே. அந்த மாதிரி நபர்கள்கிட்டேருந்து நாம தான் நம்மளை தற்காத்துக்கணுமே தவிர, அவங்க நம்ம கொடுத்த பிறகு ஒரு பணமும் அதை வாங்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டம். நீங்கள் கோர்ட்டு கேஸு அதுக்கப்புறம் பயங்கரமாக அலையணும். உங்களுடைய மன உளைச்சல், உங்களுடைய உடம்பு வீணாக போய் அப்படியுமே நீங்கள் கொடுத்த எல்லா பணமும் வராது. ஒரு ஸ்டேஜில் வெறுத்து போய் விட்டே போயிடுவோம். அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. அதனால் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி வாட்ஸ்அப் பிஸ்னஸ் குரூப் லிங்க்கில் ஆட் பண்ண சொல்லுவாருதா, முதல்ல அதை பிளாக் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க. அதே மாதிரி இப்போல்லாம் அன்னெசரி கால்ஸ் சும்மா கேட்டு பார்ப்போம் என்னதான் சொல்கிறாங்க, இதெல்லாம் விளையாட்டு இல்லை. நீங்கள் அது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு. திருப்பி உங்களை கூப்பிட்டு கேன்வாஸ் பண்ணி அந்த பணத்தை வாங்காமல் அவங்க விட மாட்டாங்க. ஸோ ஆரம்பத்திலேயே கட் பண்ணிவிடுங்க, அதை பிளாக் பண்ணுங்கள். 2-3 தடவை பிளாக் பண்ணிங்கன்னா திருப்பி அந்த மாதிரி கால்ஸ்லாம் உங்களுக்கு வராது. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் கொடுக்குற எல்லாத்துலேயும் வரத எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணி வைப்போம், சும்மா போட்டு வைப்போம். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்களுடைய மொபைல் மூலமாக உங்களுடைய தகவல்களை ஹேக் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வசதி வாய்ப்புகள்லாம் இப்போ அவங்களுக்குலாம் இருக்குது. ஸோ நம்ம அது மூலமாக தான் எல்லா நெட் பேங்கிங்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் ஈஸியாக ஹேக் பண்ணிவிடுவாங்க. அப்போ அதனால தான் நம்ம அக்கௌண்ட்டில் உள்ள பணம் திடீர்னு காணா போயிடுச்சு, ஏன்னா OTP கொடுத்துருவீங்க. ஸோ அதனால் நெட் பேங்கிங் பண்ணுறது, ஜிபே பண்ணும்போது தான் அந்த மொபைலில் அதிகமான அளவுக்கு மற்ற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணாதீங்க. நீங்கள் அது மூலமாகத்தான் எல்லா டிரான்சாக்ஷனும் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸை உள்ளே கொண்டு வருது, குக்கிங் அப்ளிகேஷன் ஆப் கொண்டு வருது, போடுற ஆப்பை போட்டிங்கன்னா அவ்வளோ ஆப்பை உள்ளே இறக்குறது, அது எல்லாமே உள்ளே டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. அப்போ நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போடும்போது அங்கே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட ஆப்பை மட்டும் போட்டு வச்சுக்கோங்க, அன்னெசரி ஆப்லாம் போடாதீங்க. அதுலேயும் முக்கியமாக மணி ட்ரான்ஸ்ஃபர் நிறைய பண்ணுறவங்க அப்படிங்கிறவங்க. ஏன்னா இந்த நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் வந்த பிறகு டேட்டா பேஸ் அப்படிங்கிறது வெளிப்படையாக உங்களுக்கு தான் நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம். நீங்கள் உங்கள் பேங்க்லேருந்து எவ்வளோ பணம் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களா, கோல்டு வாங்குறீங்களா, இப்படி எல்லா விஷயமும் அவங்களுக்கு போயிடும். அதே மாதிரி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் FDI எவ்வளோ வச்சுருக்கீங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட் இடத்துல எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க, ஃபில்ட்ரேஷன் போட்டு தான் அவங்க அப்ரோச்சே பண்ணுவாங்க. ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா பக்கத்தில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. அவங்களுக்கு தெரியும் இது தேராது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போக மாட்டாங்க. ஆனால் அதே மாதிரி ரிட்டையர்டு பீப்புள், சீனியர் பீப்புள், ஏன்னா அவங்க பயந்த சுபாவம், ஆனால் அதே சமயம் அவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்குது, ஏன்னா பெனிஃபிட் இல்லாமல் வந்திருக்கும் இல்லையா, அவங்கள டார்கெட் பண்ணி தான் அடிப்பாங்க. அடுத்து விமென்ஸும் 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா டேட்டா பேஸையும் வச்சுக்கிட்டு தான் அவங்க நம்மளை அப்ரோச்சே பண்ணுறாங்க. அப்போ நாம தான் அவங்கள்ட்ட வந்து சுதாரிப்பாக இருந்துக்கணுமே தவிர நம்ம அவங்கள்ட்ட கொடுத்து பணம் பண்ணலாங்கிற எண்ணத்தை வளர்த்துக்காதீங்க. ஒருத்தரும் ஒருபோதும் எதையும் பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம பணம் சம்பாதிக்கணும், அதை முறையான வகையில் சேமிக்கணும், அதை முறையான வகையில் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் உங்கள் பணமும் சரி, உங்களுடைய மனநலமும் சரி நல்லா இருக்குமே தவிர இந்த மாதிரி நிறைய ஃப்ராடு மேட்கள் அதிகமாக ஒவ்வொரு நாளும் புதுசாக உருவாகிட்டு இருக்கிறாங்க. ரூம் போட்டு உட்காந்து யோசித்து இந்த வகையில் பண்ணலாமா, அந்த வகையில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே எதையும் பணம் அனுப்புறதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அது நீங்கள் உறுதியாக அவங்கள்ட்ட தான் பேசுகிறீங்களா, அவங்கள்ட்ட தான் அனுப்புகிறீங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அப்புறமா பணம் அனுப்புங்க. அதே மாதிரி வேறு யாராவது உங்கள்கிட்ட பணத்தை போட்டு என்கிட்ட பணத்தை கொடு அப்படி அடுத்தது அந்த மாதிரியும் போயிடாதீங்க. அவங்க பணத்தை கொடுத்தாங்களா, நேராக வர சொல்லி கேஷாக கொடுங்க. நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணாதீங்க, திருப்பி ஜிபே தப்பாக போட்டேன் எனக்கு அனுப்பிவிடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நபராக இருந்தால் அனுப்புங்க. இப்படி அன்னோன் பர்சன் அப்படின்னா அவங்க நேராக வந்து வாங்கிட்டு போக சொல்லுங்க, நான் பண்ண மாட்டேன் உறுதியாக மறுத்துடுங்க. ஏன்னா மறுபடியும் அதை ஹேக் பண்ணுறதுக்காக தான் அதை கேட்குறாங்க.
ஸோ ஒரு 1000 ரூபா போட்டுட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் உள்ள 50,000 தூக்கிடுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி தப்பாக போட்டு வச்சு சொல்கிறவங்கள்ட்டையும் நம்பாதீங்க. அதனால் நிறையமா ஒரு 50-60 ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் கொடுத்தாங்க. அதில் ஷேர் மார்க்கெட்டுன்னு வரும்போது அதே மாதிரி மார்க்கெட்டு பணம் போட்டு கொடுக்குறேன், என்கிட்ட பணம் கொடுங்க, நான் பணம் பண்ணித்தரேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் பணம் பண்ண முடியாது. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஒருத்தரால் ஒரு 2 அக்கௌண்ட் 3 அக்கௌண்ட்டுக்கு மேலே ஆப்ரேட்டே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி 500 பேர் அக்கௌண்ட்டை ஒரே நேரத்தில் ஆப்ரேட் பண்ணுவாங்க? அப்படின்னா ஒரு பைசல்லாம் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் வசதியே கிடையாது. இது என்ன சொல்லுவாங்கன்னா, ரோபோ மூலமாக பண்ணுறேன், ரொபாட்டிக் ட்ரேடிங் பண்ணுறேன், காட்டு அப்படின்னு சொல்லுங்கள், நான் வரேன் காட்டுங்க, பேசவே மாட்டாங்க அடுத்தவங்கள்ட்ட. எங்கே கொஞ்சம் காட்டுங்களே, எப்படி தான் பண்ணுறீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம், எங்கே கேட்டு பார்க்க சொல்லுங்கள். அதெல்லாம் காட்ட முடியாது. அதெல்லாம் மும்பையில் நடக்குது. அப்படி இப்படின்னு காரணம் சொல்லுவாங்க தவிர, நீங்கள் லைவாக பார்த்தீங்களா, அவங்க ஆர்டர் போடுறதை நீங்கள் பார்த்தீங்களா, அவங்க பை செல் பண்ணுறதை பார்த்தீங்களா, எதுவுமே பார்க்காம எப்படி நீங்கள் உடனே அவ்வளோ ரூபா பணத்தை கொடுக்குறீங்க? வேண்டாம். அந்த மாதிரிலாம் அப்படி பண்ணுறதுனால தான் இங்கே பிரச்சனையே வருது. கண்ணால் காண்பதே பொய்ன்னு சொல்கிற காலத்தில் சும்மா மொபைலில் கேட்குறத வச்சுலாம் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னை ஏமாற்றிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு கதறுனா அதுக்கு காரணம் யார்? இந்த மாதிரி ஏமாத்தப்படுறது காரணமே நாம தான். நம்ம அலர்ட்டாக இருந்தோம்னா நிச்சயமாக நம்மக்கிட்ட இருந்து ஒரு பைசாவை கூட யாராலையும் எடுக்க முடியாது. உங்களுடைய கடன் அதிகமாக இருக்குது, நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கீங்க, உங்களுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, அதை தீர்ப்பதற்காக இருக்கக்கூடிய ஆபத் பாந்தவனாக இந்த ஃப்ராடு பேவெல்லாம் நம்பி இருக்கிற பணத்தையும் அதிகமாக கொடுத்துட்டு இன்னும் நீங்கள் அதிகமான பிரச்சனைகளை தான் சந்திக்கிறீங்களே தவிர உங்களுடைய ப்ராப்ளம் அப்படிங்கிறது சால்வே ஆகாது. ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் இன்னும் நிறைய க்ரைசிஸ் புதுசாக நிறைய சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இந்த டப்பா மார்க்கெட் அதில் ஒன்று. அதே மாதிரி டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தந்துட்டு அதுக்கப்புறமா நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடிய ஒரு சில பேர், இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு பணத்தையும் மொத்தமாக எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் மாதம் கொடுக்குறோம், நாங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி தான் பண்ணுறோம், இப்படி சொல்லக்கூடிய ஒரு சில பேர். ஸோ இந்த மாதிரி பல ரூட்ஸில் பல வழிகளில் இந்த ஷேர் மார்க்கெட் மூலமாக நிறைய ஃப்ராடு பேர்கள்லாம் நடந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய நேயர்கள் அதை கண்டிப்பாக நல்லா உணர்ந்து ஒன்றுக்கு 4 பேர்கிட்ட போய் பேசுங்க. யார்கிட்ட இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு அட்வைஸ் கிடைச்சிடும். அதுக்கப்புறமாக நீங்கள் இதில் ரிலையபிள் பர்சன்ஸும் இருக்கிறாங்க, இல்லாமலாம் இல்லை. ஆனால் அதீத ஆசை கொண்டு வர்றாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ரிலையபிள் பர்சன் கிடையாது. ஒரு நாமினலான இன்கம் மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்லேருந்தும் ஜென்ரேட் ஆகும். அது ஒன்றும் அட்சய பாத்திரம் கிடையாது. ஆனால் அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க, அது அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் சிறுக பணம் போட்டிங்கன்னா ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு அது ரிட்டர்னாக மாறும். ஏன்னா அது ஒரு பிஸ்னஸ். நீங்கள் கொடுக்குற பணத்தை டாடா குரூப்பு, ரிலையன்ஸ் குரூப்பு இந்த மாதிரி கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த கம்பெனி வளரும் போது தான் அவங்களுக்கும் அது வளரும். அதுவும் ஒரே நாளில் உங்களுக்கு 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா அடுத்த மாதமே 2 லட்ச ரூபாலாம் ஷேர் மார்க்கெட்டில் ரெகுலராக பண்ணுறவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், அப்படிலாம் வராது. நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி 1 வருஷம் 2 வருஷம் வச்சுருந்தா தான் எங்களுக்கு அதில் லாபமே கிடைக்கும். இன்னும் சில கம்பெனிகள் வீணாக போகிற கம்பெனிகள்லாம் வேறு உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது ஷேர் மார்க்கெட்டில் பணம் பண்ணி 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா டபுள் ஆக்கலான்னு சொல்கிறதெல்லாம் சாத்தியமே கிடையாது. கடந்த 15 வருஷமாக நான் இருக்கிறேம்மா, அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, ட்ரேடிங் இன்னும் சுத்தம், அது இன்னும் அழியும். ஸோ அதனால் அந்த பேரை சொல்லிட்டு வர்ற பேர்வழிகள் எல்லாட்டையுமே நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்து கொண்டு நல்ல நபர்களை கண்டுபிடித்து டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சிறுக நீங்களாகவே தவறுகள் ஏற்பட்டால் கூட பரவாயில்ல, நீங்களாகவே அதை உணர்ந்து ஒருத்தட்ட கொடுத்து பல்காக ஓடி போய் காண போகிறத விட நீங்கள் ஒன்றும் பெருசாக லாஸ் பண்ண போகிறது இல்லை. உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன்ஸில் எரர்ஸ் இதான் உங்களுக்கு தெரியுமே தவிர, நீங்கள் இப்போலாம் நிறைய நல்ல ஊடகங்கள் இருக்குது, செய்தித்தாள்கள் இருக்குது, உங்களுக்கு சோஷியல் மீடியா இருக்குது, நல்லா அதில் பார்த்து நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மெல்ல ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதை நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இருந்தாலே உங்களுக்கு அதை பற்றி நாலேஜ் எல்லாமே தெரிஞ்சிடும். இந்த மாதிரி மோசடி பேர்களெல்லாம் தள்ளி வச்சுருங்க. ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது லீகலான ஒரு அப்ரூவ்டு பிஸ்னஸ் தான். ஆனால் இவங்க இந்த இல்லீகல் பேர்வழிகள் எல்லாமே அதை வந்து ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டடாக கொண்டு போயிட்டு இருக்காங்க, அதுவும் கடந்த 5 வருஷமாக. ஸோ நம்மளுடைய நேயர்கள் இதில் இந்த தற்காத்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் நான் இந்த இன்டர்வியூவே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மேம், ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. பிகாஸ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னாலே ஐயோ ரிஸ்க்குப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் நம்ம திறன்பட செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க மேம். ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்கு. நன்றி. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும்.